வணக்கம். விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கிளாஸ் நம்பர் 7. அதுல கொமினா ஒருத்தர் ஒண்ணு கொடுத்திருந்தீங்க. கிரக பார்வைக்கு போறதுக்கு முன்னுக்கு அந்த அங்கங்கள், அந்த பாவகங்கள் அப்படின்றதுல உடல் உறுப்புகளை நீங்க மென்ஷன் பண்ணவே இல்லையே ஐயா அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதனை பற்றியான விளக்கங்களை பார்த்தரலாம் வாங்க. ஒரு கொமெண்ட் ஒண்ணு ப்ரீவியஸ்ல பார்த்திருந்தேன். என்ன கொமெண்ட் பார்த்திருந்தேன் அப்படின்னா, இந்த பாகங்கள் அங்கங்கள் அங்க அவயங்களை வந்து இந்த இதுல சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது அந்த மருத்துவ ஜோதிடம்ன்ற இடத்துல சில இடத்துல துல்லியமாக சில பாகங்களை சொல்றதுக்காக இருந்தது. ஓகேங்களா? இது மருத்துவ ஜோதிடம் இல்ல, இது ஜோதிட கணிப்பு அப்படின்றதால ஒரு ஒரு பாவகங்கள் அப்படி இதுல வந்து ஓகே. இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்றேன். 1 2 3 4 தெரியுதமா ஸ்கிரீன்ல? அந்த சின்ன நம்பர் தெரியணும். 7 8 9 10 11 12. இது ஏன் போட்டேன்னா, இப்ப மேஷம்னு ஸ்டார்ட் பண்ணும் போது 1ன்னு ஸ்டார்ட் பண்றோம்ல, ஒருவேளை நீங்க கடக லக்னமா இருந்தீங்கன்னா இந்த 1 இங்க இருந்து வரும். அப்ப தலை இங்க தொடங்கும். ஓகேங்களா? இந்த மாதிரியான அமைப்புகள்ல தான் பார்க்கணும். இதுல எப்பயுமே லக்னம் தலை, உங்களுடைய தலைப்பாகம் லக்னம். லக்னம் இல்லாம ஏன் பலன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றோமா? அப்ப முதல்ல லக்னம் அப்படின்னு வந்துருது. ரெண்டாவது முகம். முகம் முகம் இந்த ஆர்டர்லயே தான் வரும். ஓகேங்களா? மார்பு, இருதயம், இருதயம், வயிறு, விழா. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். விழா இந்த இந்த ஆர்டர்லயே தான் வரும். அடிவயிறு, அடிவயிறு, பிரைவேட் பார்ட், மர்ம உறுப்பு, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். இடை, இடுப்பு, இடை, இடுப்பு, தொடை, முழங்கால். இதெல்லாம் பார்க்காமலே சொல்லணும். ஒரு தடவை பாத்தீங்கன்னா அப்படியே மண்டியில இருக்கணும். முழங்கால், பாதம். ஓகே, இது காலபுருஷ தத்துவத்துப்படி. ஓகேங்களா? ஒருவேளை இது இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். அப்ப காலபுருஷன் இப்படிதான் படுத்திருப்பாரெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒரு உருட்டு. ஒருவேளை நீங்க எழுதிக்கீங்க, கண்டிப்பா அதை எழுதணும். ஓகே, இந்த இடத்துல இது இருதயம், இது தலை. தலை உங்களுக்கு தெரியும், உங்களோட தலைப்பகுதி. முகம், ஃபேஸ், மார்பு, உங்களுடைய நெஞ்சு பகுதி. இருதயம், ஹார்ட். வயிறு, வயிறு, விழா இந்த பக்கம், இந்த பக்கம் விழா. அதுக்கப்புறம் அடிவயிறு, உங்களுடைய பிரைவேட் பார்ட்டுக்கு மேல. 8ஆம் பாவகம். ஏன் காலபுருஷ தத்துவத்துக்கு 8 மறையுது? மறைவாகவே இருக்கக்கூடிய உங்களுடைய மர்ம உறுப்பு, பாலியல் உறுப்பு, பிரைவேட் பார்ட், யாரும் பார்க்காதது. இதுல இன்னும் சொல்லலாம், வெயில் படாத பாவகம். தலையில வெயில் அடிக்கும், உங்க மர்ம உறுப்புல வெயில் அடிக்காது. அதனாலதான் லக்னம் தலை. ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரி எடுத்துங்க. லக்னம் தலை, எங்க வெயில் உங்க உடல்ல முதல்ல படுதோ லக்னம். ஓகேங்களா? எங்க வெயிலே படாது, உங்களோட மர்ம உறுப்பு அப்படின்னு வரும். சரி, இதுக்கு அடுத்த நிலையில இடுப்பு, உங்களோட இடுப்பு பகுதி, ஹிப்பு. அதுக்கப்புறம் இதுல கூட ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சனியோட 2 வீடு அப்படியே பாருங்க, கால்களை குறிக்குது. இது தொடை, இது முழங்கால், இது உங்களுடைய பாதம். பாதம் அடியில. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல வரும். சரி, இதுக்கு அடுத்ததாக ஒருவேளை நீங்க இது நான் பழிக்க போறேன். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க ஒரு சிம்ம லக்னக்கார், இதெல்லாம் லக்னத்துக்கு, ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. இது முழுக்க 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 லக்னத்துக்கு. மலேசியால லக்னம்னு ஒரு நாள் பேசியிருக்கே மாட்டாங்க. ஒருவேளை நீங்க லக்னம் படி பாத்தீங்கன்னா நீங்க சிம்ம லக்னமா இருக்கிறீங்க. லக்னம் சிம்ம லக்னக்காரருக்கு இது தலை. சிம்ம லக்னக்காரருக்கு 2ஆம் பாவகம் அவருடைய முகம். இது 2ஆம் பாவகம் அவருடைய பேச்சின்லாம் கூட ஒரு மாதிரி வரும். இது 2ஆம் 3ஆம் பாவகம் அவருடைய மார்பு பகுதி. மார்பு, அவருடைய இருதயம். அப்படி இந்த ஆர்டர்லயே அப்படியே வரும். ஓகேங்களா? அவருடைய இருதயம். அவருடைய இருதயத்துக்கு கீழே என்ன இருக்கு? வயிறு. அவருடைய வயிறுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? விழா. விழாக்கு பக்கத்துல, விழாக்கு கீழே என்ன இருக்கு? அடிவயிறு.
அடிவயிறுக்கு பக்கத்துல கீழே என்ன இருக்கு? உங்களுடைய மர்ம உறுப்பு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மர்ம உறுப்பு. சொன்ன மாதிரி உங்களுடைய வெயில், இது வெயில் படக்கூடிய லக்னம், இது வெயில் உங்களுடைய வெயில் படாம இருக்கக்கூடிய மர்ம உறுப்பு. இந்த மாதிரி வந்துரும். அடுத்ததாக இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய இடுப்பு பகுதி, இது உங்களுடைய தொடை பகுதி, தொடை தொடை, இது உங்களுடைய முழங்கால். அடுத்ததாக உங்களுடைய பாதம். இப்படி வரும். ஒருவேளை நீங்க விருச்சக லக்னமா இருந்தா உங்களுடைய 8ஆம் பாவகம் மர்ம பாவகம் இங்கன்னு வரும். அப்ப இதுதாங்க இந்த பாவக அமைப்புகள். உங்களுடைய லக்னம் எப்பொழுதும் நீங்க எந்த லக்னமா இருந்தா அந்த லக்னம் தலை, எப்பயுமே லக்னம் தலை, லக்னம் தலை. உங்க உடல்ல எங்க முதல்ல வெயில் படும்? தலையில படும். உங்க உடம்புல எங்க வெயிலே படாது? உங்களுடைய பிரைவேட் பார்ட்ல படாது. உங்களோட உடல் எங்க பூமியில இருக்குது? பாதத்துல பூமியோட தொடர்புல இருக்கு. இதுதாங்க இந்த உறுப்புகளுடைய அமைப்பு. அங்க அவயங்கள் அப்படின்னு வரும். இது ஒரு தொடர்பு எடுத்துங்க. இதுல கூட சில நேரத்துல முகம், காது, தொண்டை பகுதின்னு வரும். அதை அப்புறமா பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பொதுவான அமைப்பு. இதை நோட்ஸ் எடுத்துங்க. சரிங்களா? இன்றைய இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எந்த பாவகம் எந்த உறுப்புகளை, உடல் உறுப்புகளை குறிக்கும் அப்படின்ற மாதிரியான கிளாஸை இந்த வார கிளாஸ்ல எடுத்திருக்கோம். நீங்க எல்லா விஷயத்தையும் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பயுமே தெரியும், ஆரம்பிக்கும் போது குபு குபு குபுன்னு வர்ற ஆளு சில இடங்கள்ல உங்களுக்கு புரியாம போயிடும். அடுத்து போறது என்ன அவ்வளவு பெரிய ஈஸியா ஒரு கிராஜுவேஷன், ஒரு படிப்பை முடிக்கணும், ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னா பார்த்தோன்னே எல்லாம் புரிஞ்சிருந்தா ஏன் எல்லாம் பரிகாரத்துல ஓட்டிட்டு இருக்காங்க? அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை. இந்த இடத்துல முழுமையான ஜோதிடம் எப்படி கத்துக்கிறது, எப்படி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு அப்படியே எந்த ஒரு மறைவும் இல்லாம சொல்லி கொடுக்குறேன். இந்த வார கிளாஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிறைவா இருந்திருக்கும். இதுல எது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்தது, இல்ல எதுல நான் விட்டுட்டேன் அப்படின்ற விஷயத்த கமெண்டா கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அதனை பற்றியான விஷயங்கள் பார்க்கலாம். கேள்விகள் இந்த கிளாஸை ஒட்டி மட்டுமே இருக்கணும். இந்த விக்கி ப்ரோ ஜோதிட நுண்ணறிவு பேஜ்ல கேள்விகள் ஜோதிடம் சம்பந்தப்படுற இந்த கேள்விகளை கேளுங்க. வேற கேள்வி கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதுக்குலாம் நம்ம வேற ஒரு பேஜ் வச்சிருக்கிறோம். அதுல வந்து கேள்வியை கேளுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.